சேனல் இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் பாடம் பார்த்தீங்கன்னா 17வது பாடம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம். இந்த பாடத்தோடைய ஒரு 15 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுக்கும் நான் ஆப்ஷன் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் இதே பாடத்தில் உள்ள வீடியோ தான். அதில் பார்த்தீங்கன்னா தாவரங்களின் உடலை இனப்பெருக்கம் அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கிடச்சிரும். அந்த வீடியோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், விருப்பம் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், இலை உடலை இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இலை உடலை இனப்பெருக்கத்திற்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தாவரங்களில் நடக்கும் உடலை இனப்பெருக்கம் அதோடைய ஒரு டைப் தான். ஸோ இலை மூலம் இனப்பெருக்கம் நடக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரயோபில்லம், தமிழில் பார்த்தீங்கன்னா ரணக்கல்லின்னு சொல்லுவாங்க. அந்த தாவரத்தில் தான் இலை மூலமாக இனப்பெருக்கம் நடக்கும். ஸோ இலையிலேருந்து தான் புதிய உயிரினம் உருவாகும். ஸோ இலையிலேருந்து புதிய தாவரம் இந்த ஃப்ரையோபில்லம் ரணக்கல்லி தாவரத்திலிருந்து உருவாகும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஃப்ரையோபில்லம் இலைகளிலே இருந்து புதிய தாவரம் வளர்ந்து வரும். தமிழில் ரணக்கல்லின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கொஸ்டின், தவறானதை தேர்வு செய். ஸோ 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், துண்டாதல் ஸ்பைரோ கேரான்னு கொடுத்துருக்காங்களாம். ஸோ ஸ்பைரோ கேரில் பார்த்திங்கன்னா துண்டாதல் முறை மூலமாக இனப்பெருக்கம் நடக்கும். ஃபஸ்ட்டு கரெக்டு. ரெண்டாவது பாருங்கள், அரும்புதல் ஹைட்ரான்னு கொடுத்துருக்கு. ஸோ அரும்புதல் பார்த்திங்கன்னா ஹைட்ரான்னு கொடுத்துருக்கா, இது தப்பு. ஸோ ஹைட்ரா அப்புறம் பிளனேரியா இந்த ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா இழப்பு மீட்டல் அந்த முறை மூலமாக தான் இனப்பெருக்கம் நடக்கும். ஸோ ரெண்டாவது தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ அரும்புதலுக்கு எக்ஸாம்பிள் என்னது? அரும்புதல் மொட்டு விடுதல்னு சொல்லுவாங்க. இந்த அரும்புதல் அல்லது மொட்டு விடுதல் முறை மூலமாக இனப்பெருக்கம் எங்கே நடக்கும்னா ஈஸ்ட் இருக்குல்ல, அங்கே தான் இனப்பெருக்கம் நடக்கும். ஸோ ஈஸ்ட்னா ஒரு செல் பூஞ்சை இருக்குல்ல, ஸோ நுண்ணுயிரி தான். நுண்ணுயிரியான ஒரு செல் பூஞ்சை ஈஸ்ட் இருக்குல்ல, அங்கே தான் அரும்புதல் அல்லது மொட்டு விடுதல் அந்த முறை மூலமாக இனப்பெருக்கம் நடக்கும். ஸோ அரும்புதல்னா எக்ஸாம்பிள் ஈஸ்ட்டு, ஹைட்ரா கிடையாது. அப்புறம் மற்ற ரெண்டும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இழப்பு மீட்டல்னா பிளனேரியா, இன்னொன்று ஹைட்ரா. அப்புறம் பிளத்தல்னா அமீபா. ஸோ அதுவும் கரெக்டு தான். 3வது கொஸ்டின், குமிழம்னா பல்புல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ குமிழம் உடலை இனப்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் உள்ள கற்றாழை. ஸோ குமிழம்னா பல்புல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ குமிழம் உடலை இனப்பெருக்கத்திற்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கற்றாழை. தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. 4வது கொஸ்டின், ஸ்போர்கள் மூலம் டேஸில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஸோ ஸ்போர்கள் மூலம் டேஸில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஆன்சர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள். தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஸோ இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப்பாக பிரித்து சொல்லியிருப்பாங்க. பால் இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா உடலை இனப்பெருக்கம். ஸோ மொத்தம் தாவரங்களில் இனப்பெருக்கத்தை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. பால் இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், உடலை இனப்பெருக்கம். ஸோ இதில் இந்த ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் நடக்குதுல்ல, இது எந்த வகையை சார்ந்ததுன்னா பாலிலா இனப்பெருக்கம் அந்த வகையை சார்ந்தது தான். ஸோ ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுவது பாலிலா இனப்பெருக்கம். ஸோ பாலிலா இனப்பெருக்கம்னா தாவரத்தில் பார்த்திங்கன்னா ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இது இணையாது. அப்போ தாவரங்களில் ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணையாமல் நடக்கும் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம். பாலிலா அப்போ இனச்செல்கள் இணையாது. இனச்செல்கள் இணையாமல் வேறு ஏதோ முறை மூலமாக இனப்பெருக்கம் நடந்து புதிய வகை உயிரினங்கள் உருவாகுது. ஸோ பாலிலா இனப்பெருக்கம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பூஞ்சைகள்லையும் பாலிலா இனப்பெருக்கம் மூலமாக தான் புதிய வகை பூஞ்சைகள் உருவாகுது. ஸோ இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதுதான் ஒரு பூஞ்சைன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு பூஞ்சை. ஸோ இங்கே வேர்கள் இருக்குது பார்த்துக்கோங்க. இது ஒரு பூஞ்சை, இது எல்லாம் வேர்கள். ஸோ பூஞ்சையில் என்ன நடக்குதுன்னா பூஞ்சைகள்லேருந்து ஒரு புதிய அமைப்பு உருவாகிறது. ஸோ இப்படி ஒரு புதிய அமைப்பு உருவாகிறது. பூஞ்சையிலேருந்து ஒரு புதிய அமைப்பு உருவாகிறது. இதுக்கு பேர் தான் ஸ்போராஞ்சியம். இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் ஸ்போராஞ்சியம். இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக ஸ்போர்கள் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புக்கு பேர் ஸ்போராஞ்சியமா. இதுக்கு உள்ளே நிறைய ஸ்போர்கள் காணப்படுது. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்குது எல்லாமே சின்ன சின்ன விதைகள். ஸோ இதை விதைப்பை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்போர்கள் இருக்குது,
மொத்தமாக ஸ்போராஞ்சியம். ஸ்போர்களுக்கு பேர் விதைகள். அந்த ஸ்போராஞ்சியம் இருக்குல்ல மொத்த அமைப்பு, அதுக்கு பேர் விதை பயனு கூட சொல்லலாம். பூஞ்சைகளில் இப்படி அமைப்பு உருவாகுதா. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, இந்த பை போன்ற அமைப்பு இருக்குல்ல ஸ்போராஞ்சியம், இது வந்து வெடித்து இதுக்கு உள்ள ஸ்போர்கள்னால் என்னது, விதைகள். இது எல்லாமே தனியாக வெளியே வந்து விழுந்து புதிய வகையான பூஞ்சைகளாக உருவாகிறது. அப்போ பூஞ்சைகள் இருந்து ஸ்போர்கள் கொண்ட ஸ்போராஞ்சியம், இந்த பை அமைப்பு உருவாகிறது. அதுக்கப்புறம் இது வெடித்து உள்ள ஸ்போர்கள் வந்து விழுந்து புதிய பூஞ்சைகளை வந்து உருவாக்குகிறது. அப்போ ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுவது இதில் பூஞ்சைகள். ஸோ ஸ்போர்கள்னால் சின்ன சின்ன விதைகள் தான், அவ்வளோதான். அப்புறம் 5வது கொஸ்டின், பூஞ்சையின் உடலம் டேஸால் ஆனது. ஸோ பூஞ்சையின் உடலம் டேஸால் ஆனது முக்கியமான கொஸ்டின். அதே நேரத்தில் குழப்பக்கூடிய கொஸ்டினும் இதுதான். ஸோ கொஸ்டின் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பூஞ்சையின் உடலம் டேஸால் ஆனது ஆன்சர் சொல்லியிருந்தேன். செகண்ட் ஆப்ஷனில் உள்ள ஹைப்பா தான் சரியான விடை. ஸோ இப்போ பூஞ்சை இருக்கலாம். பூஞ்சை வந்து எப்படி இருக்குன்னா, சின்ன சின்ன மெல்லிய இலைகள், அந்த இலைகளால் அடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக தான் பூஞ்சை வந்து காணப்படும். ஸோ பூஞ்சை வந்து எப்படி இருக்குன்னா, சின்ன சின்ன மெல்லிய இலைகள் போன்ற அமைப்பு தான் பூஞ்சை. இப்போ சின்ன சின்ன நிறைய மெல்லிய இலைகளை ஒன்றோடு ஒன்று அடுக்கி வச்சா எப்படி காணப்படும், அப்படி தான் பூஞ்சை வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வந்து தெரியும். ஸோ கொஸ்டினில் உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2 விதமாக கொஸ்டின் கேட்கலாம். பூஞ்சையின் உடலம் டேஸால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஹைப்பா, செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அதுவே பூஞ்சையின் உடலம் என்பதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மைசிலியம் வரும். ஸோ பூஞ்சைனா மெல்லிய இலைகள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்ட அமைப்பு, அதுதான் பூஞ்சையின் உடலம். ஸோ பூஞ்சை வந்து அப்படி தான் இருக்கும், நிறைய இலை போன்ற அமைப்பாக தான் காணப்படும். அப்போ கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின் இருக்குது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. பூஞ்சையின் உடலம் அப்படின்னு என்னதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் மைசிலியம். அதுவே பூஞ்சையின் உடலம் டேஸால் ஆனதுன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹைஃபா. அப்போ பூஞ்சையின் உடலம் பார்த்திங்கன்னா ஹைஃபா போன்ற மெல்லிய இலைகளால் ஆனது. அந்த ஹைஃபா போன்ற மெல்லிய இலைகளால் ஆக்கப்பட்ட பூஞ்சை இருக்கலாம், அதோடைய பேர் தான் மைசீலியம். அப்போ பூஞ்சையின் உடலம் ஹைபாவால் ஆனது. அதுவே பூஞ்சையின் உடலத்தின் பெயர் கேட்டிங்கன்னா அது வந்து மைசீலியம். ஸோ மைசீலியம்னா வேற ஒன்றும் கிடையாது, அது வந்து பூஞ்சையோடைய பெயர் தான். ஸோ பூஞ்சை வந்து இளமையாக இருக்கும்ல, ஸோ பூஞ்சை வந்து புதுசாக உருவாகி இருக்கும். எப்படின்னா முதிர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடிய இளம் வயது பூஞ்சை இருக்கலாம், அதுக்கு பேர் வந்து மைசிலியம்னு சொல்லுவாங்க. அப்போ புதுசாக உருவாகின சின்ன பூஞ்சை இருக்கலாம், குட்டி குட்டி பூஞ்சைகள், அதுக்கு பேர் தான் மைசிலியம். ஸோ பூஞ்சையின் உடலம்னா மைசிலியம். அந்த பூஞ்சையின் உடலம் வந்து மெல்லிய இலைகளால் ஆக்கப்பட்டது, அந்த இலைக்கு பெயர் தான் ஹைபா. கரெக்டாக பார்த்துக்கோங்க, குழம்பிடக்கூடாது. 6வது கொஸ்டின், மலரின் ஆண் இனப்பெருக்க பகுதி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மலருடைய ஆண் இனப்பெருக்க பகுதி என்னது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 3rd ஆப்ஷனில் உள்ள மகரந்தத்தாள் வட்டம் தான் சரியான விடை. அப்போ மலருடைய ஆண் இனப்பெருக்க பகுதி பார்த்திங்கன்னா மகரந்தத்தாள் வட்டம். ஸோ மகரந்தத்தாள் வட்டத்தில் என்ன இருக்கும்? மகரந்த கம்பி, மகரந்த பை, அந்த மகரந்த பைக்கு உள்ள மகரந்த தூள்கள் இருக்கும். ஸோ மலரின் ஆண் இனப்பெருக்க பகுதி பார்த்திங்கன்னா மகரந்தத்தாள் வட்டம். ஸோ 3rd ஆப்ஷன் தான் சரியான விடை. இதுவே மலரின் பெண் இனப்பெருக்க பகுதி என்னது? அது வந்து சூலக வட்டம். அப்போ மகரந்தாள் வட்டம்னா மலரின் ஆண் இனப்பெருக்க பகுதி, அதுவே சூலக வட்டம்னா மலரின் பெண் இனப்பெருக்க பகுதி. 7வது கொஸ்டின், தவறானதை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வந்து தப்பாக பொருந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். தன்மகரந்த சேர்க்கை. தன்மகரந்த சேர்க்கைனா என்ன சொல்லுவாங்க? ஆட்டோகேமின்னு சொல்லுவாங்களா? ஸோ தன்மகரந்த சேர்க்கைனா ஆட்டோகேமி, அது வந்து கரெக்டு தான். தன்மகரந்த சேர்க்கைனா என்னது? ஒரு மலரில் உள்ள மகரந்த தூள் வந்து அதே மலரில் உள்ள சூலகமுடியை அல்லது அதே தாவரத்தில் உள்ள வேறொரு மலரின் சூலகமுடியை அடைவது. ஸோ கருவுறுதல் வந்து நடக்கும்ல, அது எப்படி நடக்கும்? மலருடைய இந்த மகரந்த தூள் இருக்குல்ல, அது வந்து சூலகமுடி அதை வந்து சென்றடைவது தான் கருவுறுதல்னு சொல்லுவாங்க. ஸோ தன்மகரந்த சேர்க்கைன்னா ஒரு பூவில் உள்ள மகரந்த தோல் பார்த்திங்கன்னா அந்த பூவில் உள்ள சூலக முடியையோ அல்லது அதே செடியில் உள்ள இன்னொரு பூவுடைய சூலக முடியையோ சென்றடைவது தான் தன்மகரந்த சேர்க்கை. இதுக்கு வந்து ஆட்டோகேமின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டு. 2வது பாருங்கள், அயல் மகரந்த சேர்க்கை. அதுக்கு வந்து அல்லோகேமி கொடுத்துருக்காங்களா, அதுவும் கரெக்டு தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பூவோடைய மகரந்த தூள் பார்த்திங்கன்னா அதே இனத்தை சேர்ந்த மற்றொரு தாவரத்தின் பூவில் உள்ள சூலக முடியை சென்று அடைவது. ஸோ அயல் மகரந்த சேர்க்கைன்னா இன்னொரு தாவரத்துடைய
சூலக முடியை சென்றடைவது. ஒரு பூவுடைய மகரந்தத்தோல் பார்த்திங்கன்னா அதே இனத்தைச் சேர்ந்த இன்னொரு செடியுடைய பூவில் உள்ள சூலக முடியை சென்றடைவது பார்த்திங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை. இதுக்கு வந்து அல்லோகமின்னு சொல்லுவாங்க. இதுவும் கரெக்டு தான். அப்புறம் மூணாவது பாருங்கள், அல்லோகேமி ஆப்பிள்னு கொடுத்துருக்காங்களாம். ஸோ அல்லோகேமினா என்னது? அயல் மகரந்த சேர்க்கை. ஸோ இந்த அயல் மகரந்த சேர்க்கை மூலமாக கருவுறுதல் இருக்கலாம், இனப்பெருக்கம் சொல்லலாம். அது வந்து நடக்கக்கூடிய தாவரம் பார்த்திங்கன்னா ஆப்பிள், அது வந்து எக்ஸாம்பிள். ஸோ அது கரெக்டு தான். அப்போ அல்லோகேமி அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வரும். வேறு எக்ஸாம்பிள் என்னது? திராட்சை கூட சொல்லலாம். ஸோ ஆப்பிள், அதுவும் சரியான விடை. ஸோ ஃபஸ்ட்டு மூணும் கரெக்டாக பிறந்திருக்கு. அப்போ எது வந்து தப்பாக பிறந்திருக்கும்? இதில் ஃபோர்த் ஆப்ஷன் தான் தப்பாக பிறந்திருக்கும். ஸோ நமக்கு அதுதான் சரியான விடை. ஸோ அப்படி என்ன கொடுத்துருக்காங்க? பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை சூஃபிலின் கொடுத்துருக்காங்களா? ஸோ அது வந்து தப்பு. அப்போ பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா எண்டமோஃபிலின்னு சொல்லுவாங்க. மகரந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா நிறைய வழி மூலமாக நடக்கும். காற்று மூலமாக, பூச்சி மூலமாக, நீர் மூலமாக, விலங்கு மூலமாக, இப்படியெல்லாம் நிறைய முறைகள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கும் தாவரங்களில். ஸோ அதில் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் முறைக்கு பார்த்திங்கன்னா எண்டமோஃபிலின்னு சொல்லுவாங்க. இங்கே சூஃபிலி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. சூஃபிலினா என்னது? விலங்கு மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கும் நிகழ்வு. 8வது கொஸ்டின், நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு டேஷ் என்று பெயர்னு கேட்டிருக்காங்களா? ஸோ நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? ஹைட்ரோஃபிலி. ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஸோ மகரந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா நீரின் மூலம் நடைபெற்றுச்சுன்னா அதுக்கு பேர் ஹைட்ரோஃபிலி. ஸோ இதுவே சூஃபிலினா என்னது? சூஃபிலினா விலங்கு. சூஃபிலினா விலங்கு. அப்புறம் அனிமோஃபிலினா என்னது? அனிமோஃபிலினா காற்று. அனிமோஃபிலினா காற்று. அப்புறம் எண்டமோஃபிலினா பூச்சி. அனிமோஃபிலினா காற்று, எண்டமோஃபிலினா பூச்சி, சூஃபிலினா விலங்கு, ஹைட்ரோஃபிலினா நீர். 9வது கொஸ்டின், தேன் சிட்டு மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரம் கேட்டிருக்காங்க. ஸோ தேன் சிட்டு அது வந்து ஒரு பறவை தான். அந்த தேன் சிட்டு பறவை மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வாழையும் கிளாடியோலி. ஸோ கல்வாழை, கிளாடியோலி 1 மற்றும் 2. ஸோ கல்வாழை மற்றும் கிளாடியோலி தாவரத்தில் பார்த்தீங்கன்னா தேன் சிட்டு பறவை மூலமாக மகரந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா நடைபெறுது. அப்புறம் 10வது கொஸ்டின், பூச்சிகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கையில் ஏறத்தாழ %, தேனீக்களால் நடைபெறுகிறது. ஸோ பூச்சி மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கல, அதுக்கு பேர் ஏற்கனவே பார்த்தியாச்சு. ஸோ எண்டமோஃபிலி. அந்த பூச்சிகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கையில் கிட்டத்தட்ட 80% பார்த்திங்கன்னா தேனீக்களால் நடைபெறுகிறது. ஸோ பூச்சிகளால் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறதா? பூச்சிகள்லாம் நிறைய வந்துடும். அதில் பூச்சிகள் வந்து நிறைய பூச்சிகள் இருக்குது. ஸோ அது கூட ஒரு பூச்சிகள் தான். ஸோ அந்த பூச்சி மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கலாம். அதில் கிட்டத்தட்ட 80% தேனீக்கள் மூலமாக தான் மகரந்த சேர்க்கை வந்து நடக்குது. ஸோ பொதுவாக பூச்சி மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குதுலாம். அதில் வந்து எப்படி இருக்கும்? தாவரங்களுடைய மலர்கள் பார்த்திங்கன்னா பூச்சிகளை கவரும் விதமாக அந்த பூக்களின் நிறம், மனம், தேன் சுரக்கும் தன்மை, இதில் வந்து நிறைய மேம்பாடுகள் வந்து அடைஞ்சிருக்கும். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய எல்லா பூக்கள்லையும் கொஞ்சமாவது தேன் இருக்கும். அதனால் அந்த தேனை எடுக்கிறதுக்காக தேனீக்கள் வந்து எல்லா பூச்சிகள்லையும் வந்து போகுது. அதனால் மகரந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா பூச்சிகள் மூலமாக ரொம்பவே நிறைய வந்து நடக்குது. ஸோ இதனால தான் கிட்டத்தட்ட 80% வந்து தேனீக்களால் நடைபெறுகிறது. ஸோ பூச்சிகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கையில் கிட்டத்தட்ட 80% வந்து தேனீக்களால் தான் நடைபெறுகிறது. 11வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரம் எது? ஸோ கீழ்கண்டவற்றில் நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரம் கேட்டிருக்காங்க. ஸோ நீர் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் முறை எனது ஹைட்ரோஃபிலி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரில்லா, அந்த தாவரத்தில் தான் நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. ஸோ ஹைட்ரில்லா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வாலிஸ்னேரியா. ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா, இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குது. அப்புறம் 12வது கொஸ்டின், கருவுறுதலுக்கு பின் சூழலானது டேஸாக மாறுகிறது. ஸோ கருவுறுதல்லாம் என்னது? தாவரத்தில் உள்ள இந்த மகரந்த தூள் இருக்கலாம், அது பார்த்திங்கன்னா சூலக முடி, அதை வந்து சென்றடையும் நிகழ்வு, அதுதான் கருவுறுதல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கருவுறுதலுக்கு பின்னாடி சூழ் வந்து என்னதான் மாறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கருவுறுதலுக்கு பின் சூழானது டேஸாக மாறும். ஆன்சர் பார்த்திங்கன்னா விதையாக மாறும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை.
அப்போ கருவுறுதலுக்கு பின் சூல் வந்து விதையாக மாறும். அப்புறம் சூல் உரை பார்த்திங்கன்னா விதையுறையாக மாறும். அதுக்கப்புறம் சூல் பார்த்திங்கன்னா பெருசாக மாறி கனியாக மாறும். சூல் பை வந்து பெருசாக மாறி கனியாக மாறும். அப்போ கருவுறுதலுக்கு பின் சூல் வந்து விதையாக மாறும், சூல் உரை விதையுறையாக மாறும், சூல் பை பார்த்திங்கன்னா கனியாக மாறும். அப்புறம் 13வது கொஸ்டின், முழுமையடைந்த கருவுற்ற முட்டை என்பது டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஸோ முழுமையடைந்த கருவுற்ற முட்டை என்பது டேஷ்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைக்கோட். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்போ முழுமையடைந்த கருவுற்ற முட்டையோட பேர் பார்த்தீங்கன்னா சைக்கோட். ஸோ ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், மேபி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ சைக்கோட்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முழுமையடைந்த கருவுற்ற முட்டை. ஸோ இந்த சைக்கோட் இருக்குல்ல, முழுமையடைந்த கருவுற்ற முட்டை, இதிலேருந்து தான் புதிய வகை உயிரினங்கள் வந்து உருவாகுது. அப்போ ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள், கேமிட்டுகள்னு சொல்லுவாங்க. ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இந்த ரெண்டும் இணைஞ்சு சைக்கோட் என்று அழைக்கப்படக்கூடிய முழுமையடைந்த கருவுற்ற முட்டையாக வளர்ச்சி அடையும். இதிலேருந்து தான் புதிய வகை உயிரினங்கள் வந்து முழுமையான உயிரினமாக வளர்ச்சி அடையும். ஸோ ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இருக்கலாம், இது எல்லாமே ஒற்றை மைய இனச்செல்கள் தான். இந்த ஒற்றை மைய இனச்செல்கள் ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைந்து இரட்டை மைய தன்மையுடைய கருமுட்டை சைக்கோட்டாக வளர்ச்சி அடையும். இதிலிருந்து தான் புதிய உயிரினம் வந்து முழுமையான உயிரினமாக வளர்ச்சி அடையும். 14வது கொஸ்டின், விந்தகத்தை சூழ்ந்துள்ள நாரிலை திசு அடுக்கின் பெயர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விந்தகத்தை சூழ்ந்துள்ள நாரிலை திசு அடுக்கின் பெயர் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், டியூனிகா அல்புஜினியா. விந்தகம்னா என்னது? ஆண் இனப்பெருக்க உறுப்பு. ஸோ பொதுவாக விலங்குகள் இருக்குல்ல, விலங்குகளுடைய ஆண் இனப்பெருக்க உறுப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விந்தகம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 விந்தகங்கள் இருக்கும். ஒவ்வொரு விந்தகத்திலையும் மோஸ்ட்லி 2 விந்தகம் இருக்கும் விலங்குகளில். ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்து ஒரு நாரிலை திசுவாலான அடுக்கு வந்து காணப்படும். அந்த அடுக்குக்கு பேர் தான் டியூனிகா அல்புஜினியா. பதினஞ்சாவது கொஸ்டின், டெஸ்டோஸ்டிரானை சுரப்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெஸ்டோஸ்டிரானை சுரப்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. டெஸ்டோஸ்டிரான்னா என்னது? ஆண் இனப்பெருக்க ஹார்மோன். அப்போ ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரானை சுரப்பது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லீடிக் செல்கள். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்போ டெஸ்டோஸ்டிரான்னா என்னது? ஆண் இனப்பெருக்க ஹார்மோன். அந்த ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரானை சுரப்பது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லீடிக் செல்கள் தான் சுரக்கும். அப்போ சரியான விடை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரானை சுரப்பது பார்த்தீங்கன்னா லீடிக் செல்கள். இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். லீடிக் செல்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.